சென்னை ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. அது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் செம்மலிடம் கேட்கலாம். செம்மல், ஆர்கே நகர் தொகுதிக்கான இடைத்தேர்தல் அட்டவணையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சரண்யா, ஆர்கே நகர் தொகுதிக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக தமிழகம் உள்ளிட்ட 6 மாநிலங்களில் காலியாக இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முறைப்படி மேகாலயாவில் ஒரு சட்டமன்ற தொகுதியும், கேரளாவில் ஒரு சட்டமன்ற தொகுதியும், திரிபுராவில் 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கும், மத்திய பிரதேசத்தில் ஒரு சட்டமன்ற தொகுதியும், தமிழ்நாட்டில் ஆர்கே நகர் சமீபத்தில் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த வெற்றிவேல் தனது பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அந்த இடம் காலியாக இருக்கிறது. அதற்கான இடைத்தேர்தலும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பை பார்க்கும்போது இஷ்யூ ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அறிவிப்பா ஆணை என்பது 3/6/2015 ஜூன் 3ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. லாஸ்ட் டேட் ஆஃப் ஃபில்லிங் நாமினேஷன்ஸ் வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கான இறுதி நாளாக 10ஆம் தேதி ஜூன் மாதமும், அதே போன்று வேட்புமனுக்கள் பரிசீலனை என்பது 11ஆம் தேதி ஜூன் மாதம் 11ஆம் தேதியும், வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கடைசி நாள் என்பது ஜூன் 13 ஆகும். அதாவது வாக்குப்பதிவு என்பது, அதாவது தேர்தல் தேதி என்பது 27ஆம் தேதி ஜூன் 27ஆம் தேதி என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை என்பது ஜூன் 30ஆம் தேதியும், இந்த ஒட்டுமொத்த வாக்கு எண்ணிக்கை 30ஆம் தேதி நடைபெற்ற அன்றே முடிவுகளும் அறிவிக்கப்படுகின்றன. ஒட்டுமொத்த தேர்தல் நடைமுறைகள் என்பது ஜூலை மாதம் 2ஆம் தேதி முடிவுக்கு வரும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பு என்பது சமீபத்தில் நாம் ஏற்கனவே அறிந்ததன்படி ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்த அதிமுகவை சேர்ந்த வெற்றிவேல் தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார். அதன் மூலமாக ஏற்பட்டிருக்கூடிய வெற்றிடத்தை நிரப்புவதற்காகவே இந்த இடைத்தேர்தல் நடத்தப்படுகிறது. சரண்யா.